எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சித்ரா பௌர்ணமி திருவண்ணாமலை கிரிவலம் நம்ம போவோம் இல்லையா, நிறைய பேர் போவாங்க. கிரிவலம் அப்படின்னாலே நமக்கு திருவண்ணாமலை கிரிவலம் தான் நமக்கு ஞாபகம் வரும். முதல்ல இந்த பதிவு எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலை கிரிவலம் செல்றதுக்கான நல்ல நேரம் அருணாச்சலேஸ்வரர் கோயிலிருந்து அறிவிச்சிருக்காங்க. அது பார்க்க போகிறோம். அப்புறம் சித்ரா பௌர்ணமியினுடைய சிறப்புகள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து பாவத்தை போக்கக்கூடிய சித்ரா பௌர்ணமி, அது ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, விஷாக நட்சத்திரத்தில் வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி அதனால இது மிக சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க, முழுசாக பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நினைத்தாலே முக்தியை தரக்கூடிய தளம் திருவண்ணாமலை. 14 கிலோமீட்டர் தூரம் கொண்ட கிரிவல பாதையில் கிரிவலம் அண்ணாமலையாரை தரிசனம் செய்தால் அனைத்து பிறவிகளிலும் செய்த பாவங்கள் நீங்கி முக்தி கிடைப்பதுடன் இந்த பிறவியில் அனைத்து விதமான நலன்களையும் பெற முடியும். இது நம்ம நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். வாழ்நாளில் ஒரு தடவையாவது நம்ம கிரிவலம் போயிடணும் அப்படின்னு நிறைய பேர் கனவு கண்டுருப்பாங்க. ஆனால் நம்ம நினச்ச உடனே நம்ம போயிட முடியாது. அது சிவபெருமான் நினைக்கணும், நம்மளை பார்க்க அவங்க வரணும், நம்ம கிரிவலத்தை அவங்க சுற்றி வரணும்னு அவர் நினச்சா மட்டும்தான் நம்ம அந்த இடத்த போக முடியும். நான் இது வரைக்கும் ஒரே ஒரு தடவை கிரிவலம் போயிருக்கேன். அது மார்கழி திருவாதிரையில் போயிருக்கேன் போன வருடம். இந்த வருடம் நான் திருவண்ணாமலை கிரிவலம் நாளைக்கு நான் கிளம்ப போகிறேன். நீங்களும் உங்களுக்கு சான்ஸ் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக நீங்களும் கிரிவலம் போயிட்டு வாங்க. அது பார்த்தீங்கன்னா, கிரிவலம் அப்படின்னாலே அண்ணாமலையாருடைய தரிசனம் காண்பதற்கு வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஏற்றம் ஏற்படும், வேண்டியது கிடைக்கும் என்பது பக்தர்களுடைய நம்பிக்கை. பௌர்ணமி கிரிவலம் சிறப்பு என்றாலுமே கூட சித்திரை மாதத்தில் வரக்கூடிய சித்ரா பௌர்ணமியில் கிரிவலம் வருவது அப்படிங்கிறது மிக மிக விசேஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. சித்ரா பௌர்ணமி வழிபாடு எப்படி நம்ம பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தான் சித்ரா பௌர்ணமி. இது இந்துக்கள் கொண்டாடுறாங்க எல்லாருமே. மற்ற மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமி நாட்கள் முருகன் மற்றும் சிவபெருமானுக்குரிய வழிபாட்டு நாட்களாக கருதப்படுகிறது. ஆனால் சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி மட்டும் பூலோகத்தில் வசிக்கக்கூடிய ஜீவராசிகளுடைய பாவ புண்ணிய கணக்குகளை யமலோகத்திலிருந்து எழுதி கொண்டிருக்கக்கூடிய சித்திரகுப்தருடைய வழிபாட்டு நாளாக கருதி வழிபடுவதுதான் இந்த நாளினுடைய மிகச்சிறப்பு. இந்த நாளில் பாவங்களை போக்கி முக்தியை அளிக்கும் சிவபெருமான் குடிகொண்டிருக்கும் முக்தி தலம் தான் திருவண்ணாமலை. இதில் கிரிவலம் செய்வது என்பது மிக சிறப்பான ஒன்று. சித்ரா பௌர்ணமியில் அப்படி என்னென்ன சிறப்புகளாக இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். சித்ரா பௌர்ணமி நாளில் சித்திரகுப்தரை வழிபட்டோம் அப்படின்னா அவர் நம்முடைய வழிபாட்டில் உள்ளம் மகிழ்ந்து நம்முடைய பாவ கணக்குகளை குறைத்து புண்ணிய கணக்குகளை அதிகரித்து எழுதுவார் என்பது மனிதர்களினுடைய நம்பிக்கை. ஆனால் அவர் நேர்மையாக பாவ புண்ணிய கணக்குகளை எழுதக்கூடியவர். சித்ரா பௌர்ணமி நாள் என்பது சித்திரகுப்தரினுடைய பிறந்த நாள் என்றும் திருமண நாள் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த நாளில் விரதம் இருந்து வழிபடுவது என்பது மிக பெரிய புண்ணிய பலன்களை நமக்கு தரும் என்பது நம்பிக்கை. இது புதிய கணக்குகளை துவக்குவதற்கு ஏற்ற நாளாகவும் கருதப்படுகிறது. இத்தகைய சிறப்பு வாய்ந்த சித்ரா பௌர்ணமி இந்த ஆண்டு மே 12ஆம் தேதி திங்கட்கிழமை வருகிறது. இது பார்த்தீங்க அப்படின்னா, பாவங்களை போக்கும் சித்ரா பௌர்ணமி அப்படின்றது. பௌர்ணமி என்றாலே அனைவரும் நினைவுக்கு வருவது திருவண்ணாமலை கிரிவலம். அனைத்து நாட்களிலும் வருடத்தின் அனைத்து பௌர்ணமிகளிலும் திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்வது சிறப்பானது என்றாலும் கூட சித்திரை, ஐப்பசி, கார்த்திகை உள்ளிட்ட சில மாதங்களில் வரும் பௌர்ணமியில் கிரிவலம் செல்வது என்பது பாவங்களை போக்கி புண்ணியங்களை தருவதுடன் அளவில்லாத நலன்களையும் நமக்கு பெற்றுத்தரும். இந்த ஆண்டு மே 11ஆம் தேதி இரவு 8:48 மணிக்கு பௌர்ணமி தொடங்கி மே 12ஆம் தேதி இரவு 10:44 வரை பௌர்ணமி திதி உள்ளது. இந்த நேரத்தில் நம்ம கிரிவலம் செய்யலாம். ஞாயிற்றுக்கிழமை கிரிவலம் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா 8:48 மணிக்கு மேலே பௌர்ணமி ஆரம்பிக்கிறதுனால நம்ம சேர சிறப்பாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, சித்ரா பௌர்ணமி விஷாகம் நட்சத்திரத்தில் வருது. அது முருகப்பெருமானுக்குரிய நட்சத்திரம் இணைந்து வருகிறது. ஜோதிட சாஸ்திரப்படி விசாக நட்சத்திரம் முருகப்பெருமான் அவதரித்த நட்சத்திரம். விசாக நட்சத்திரக்குரிய அதிபதி குரு பகவான். இவர் மங்களங்கள் அனைத்தையும் அருளக்கூடியவர். அது மட்டுமல்ல, இந்த ஆண்டு சித்ரா பௌர்ணமி திங்கட்கிழமைகளில் வருகிறது. திங்கட்கிழமையில் திருவண்ணாமலையில் கிரிவலம் சென்றால் இந்திர பதவி கிடைக்கும். முப்பிறவி மட்டுமின்றி இந்த பிறவியிலும் செய்த பாவங்கள் நீங்கும் என்பது நம்பிக்கை. ஆரோக்கியம் சிறக்கும், நினைத்தது நடக்கும், வெற்றிகள் குவியும் என்பது நம்பிக்கை. சித்ரா பௌர்ணமியில் கிரிவலம் செய்கிறோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். அது எந்த நேரத்தில் செய்யலாம், எது நல்ல நேரம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். சித்ரா பௌர்ணமி அன்று கிரிவலம் செய்வது பக்தருடைய வசதிக்காக அந்த ஏற்ற நேரத்தை நிர்வாகம் வெளியிட்டிருக்காங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா, மே 11ஆம் தேதி இரவு 8:01 மணிக்கு துவங்கி மே 12ஆம் தேதி இரவு 10:25 மணிக்குள் கிரிவலத்தை நிறைவு செய்ய வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
அதாவது ஞாயிற்றுக்கிழமை இரவு கிரிவலத்தை துவங்க வேண்டும். ஞாயிற்றுக்கிழமையில் திருவண்ணாமலை கிரிவலம் சென்றால் சிவனின் அருளும் சிவலோக பதவியும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய குடும்பத்தாருக்கும் மற்றவர்களுக்கும் இந்த பதிவை பகிருமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.